கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும். ஸோ இன்றைக்கி என்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பஃப்ட் அப் அண்ட் போல்ட் ரெடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நேற்று நமக்கு இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா, வருஷம் February 1 நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த ஆட்சி காலம் முடிய போகிறனால இன்டரிம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணியிருப்பாங்க. February 1 நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த நடைமுறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நடைமுறை ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. எலெக்ஷன் வரப்போகிற டைமுக்கு முன்னாடி தான் இந்த இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிறைய ப்ராமிசஸ் நிறைய திட்டங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க. சரிங்களா, ஸோ அந்த ஒரு நடைமுறையில் இந்த ஒரு பட்ஜெட் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதில் புதுசான ப்ராமிசஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸுக்கான அலோகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்த துறைக்கு இவ்வளோ நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு 2-3 திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச திட்டங்களாகவே தான் இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ என்ன மாதிரியான திட்டங்களை புதுசாக சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு அர்பன் இந்தியா, அர்பன் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே நிறையா இந்த ஸ்லம்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, குடிசைகள்லாம் நிறையா இருக்குது இன்னமும் அர்பன் இந்தியாவில். ஸோ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன முக்கியமான இன்னொரு புதுமையான திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி பிரதமர் அவர்கள் அந்த அயோத்தியா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு திட்டம் சொல்லியிருப்பார், பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வீடுகளுக்கு அந்த ரூஃப் டாப் சோலார் பேனல் அப்படிங்கிறது, அந்த ரூஃப் டாப் வீட்லேயே நம்ம சோலார் பேனல் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ண போற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 திட்டமும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க புதுசா. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவராலா பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கிலையும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்ட்ரிக்கு இவ்வளவு தொகை, அதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இவ்வளவு தொகை. அந்த மினிஸ்ட்ரிக்குன்னு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 4 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 25 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராங்க இல்லையா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்கீம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டிங் அந்த ஸ்கீமுக்கு வந்து போய் சேரும். சரிங்களா, ஸோ அப்படிதான் இந்த ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது இருந்துச்சு. புதுமையாக எதுவும் இல்லை. எல்லா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ்க்கு போன வருஷம் ஒரு அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. போன வருஷம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்சம் கோடி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வருஷமும் அந்த செலவுகளை பார்த்துட்டு அதிகமாக செலவாயிருக்கா, கம்மியாக செலவாயிருக்கா, இல்லை கூடுதலாக 1 லட்சம் கோடிக்கு இன்னொரு ஒரு 50,000 கோடி சேர்த்து கொடுக்கலாமா, அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு ஒரு சில மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மாதிரியான புதுசாக பண்ண போகிறாங்க, புது திட்டங்கள் பார்த்தோம். புதுசாக வேறு ஏதாவது கமிட்டி போட போகிறாங்களா, சென்சஸ் எப்போ எடுக்க போகிறாங்க, நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பட்ஜெட் அலோகேஷனை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி வில் ஸ்டடி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமிட்டி வில் ஸ்டடி ஃபாஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ ஹை பவர் கமிட்டி வில் பி கான்ஸ்டியூட்டட் டு கன்சிடர் த சேலஞ்சஸ் அரைசிங் ஃப்ரம் ஃபாஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹை பவர் கமிட்டி, ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்பியூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இந்தியாவில் அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேங்களா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இந்தியாவில் 2.0 வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைமில் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் முன்னாடி 2.1 இருந்துச்சு, இப்போ அது 2.0 ஆயிடுச்சு. இது வந்து வேர்ல்டுலேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஆவரேஜ். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் பிறக்கிறாங்க, அந்த தலைமுறை அதை தானே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். 2 பேர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு மீனிங்காக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் ஃபாஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, நமக்கு அந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது நம்மளோட அண்டை நாடுகள் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு மியான்மரில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து நிறைய அந்த அகதிகள் அப்படிங்கிறது உள்ளே வராங்க. ஸோ அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வந்தோடனே வெளியே போக மாட்டாங்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு இருப்பாங்க. அங்கே உள்நாட்டு கலவரம் முடிஞ்சு ஒரு ஜனநாயகம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மியான்மரில் இவங்க இங்கேருந்து போவாங்க. ஒரு நாட்டிலேருந்து அகதிகளாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா திருப்பி நம்ம அவங்க நாட்டுக்கே அனுப்புறது தான் அந்த உலக நடைமுறையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபாஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. நம்ம அது இந்த வகையிலையும் புரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. வேறு வகையிலையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் பாப்புலஸ்ட் நேஷனாக நம்ம தான் இருக்கோம். சரிங்களா? அந்த ஒரு பேசிஸ்லேயும் நம்ம இந்த ஃபாஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்ஸ் டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெமோகிராஃபிக் டிவைடன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த வயது சார்ந்து எப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த்தன் ஸ்டேட்டில் இந்தியா வேர்ல்டுலேயே யங்கஸ்ட் நேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா? 2050 வரைக்குமே யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐநாவோட தரவுகள் படி 2050 வரைக்கும் இந்தியா தான் யங்கஸ்ட் நேஷனாக இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு விஷயத்தை இந்திய மாநிலங்களுக்குள்ள பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியா ரொம்ப யங்கஸ்டாக இருக்குது கம்பேர்டு டு சவுத் இந்தியா. வட இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப தென்னிந்தியா கொஞ்சம் வயசு கம்மியாக தான் இருக்காங்க. வயசானவங்களாக இருக்காங்க. நார்த் இந்தியா யங் பாப்புலேஷனாக இருக்காங்க. சவுத் இந்தியா அதோட கொஞ்சம் ஓல்டர் பாப்புலேஷனாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படின்னு அதான் சொல்கிறாங்க. அங்கே வயசு கம்மியான இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இங்கே அந்த ஏஜிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம்? அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படின்னா அதுக்குன்னு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்த் இந்தியா ரொம்ப யங்கஸ்டாக இருக்காங்க சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணுறதோட அப்படின்னு சொன்னோம். அப்போ சவுத் இந்தியாவில் தான் சீக்கிரமாக இந்த ஓல்டு பாப்புலேஷன் அப்படிங்கிறது சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ஓல்டு பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க கம்மியாகுங்க. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸை தென் மாநிலங்கள் ஃபேஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நமக்கு அப்புறமா நார்த் இந்தியா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சஸ். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறலாம். இதே நார்த் இந்தியா எங்கே இருக்கனால அங்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதனால அங்கே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நார்த் இந்தியாவில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கான ஆட்கள் அங்கேயே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு விஷயம், இந்த ஃபாஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அப்புறம் டெமோகிராஃபிக் சேஞ்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு ஹை பவர் கமிட்டியை நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்ஜெட் உரையில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாப்புலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு கமிட்டியை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி போடணும். கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்தா தான் அடுத்து நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, எந்தெந்த மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன், இந்த அரசாங்க தலையீடு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நமக்கு இந்த கமிட்டிக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்களா? அடுத்தது ஸோ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மகாத்மா காந்தி ஊரக அந்த 100 நாள் திட்டம் இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒதுக்கீடை பற்றி பேசியிருக்காங்க. எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 86,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த MGNREGA அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா? என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த MGNREGA இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கம்மியாகிட்டே வருது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஊதியம் கொடுக்கறதுல தாமதமாகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 86,000 கோடி இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக டிக்ளைன் ஆகிட்டே வந்தது. இப்போ கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 86,000 கோடியிலேருந்து நம்ம அதை தான் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த வேஜ் பேமெண்ட்டில் ஒரு டிலே அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா இந்த ரொம்ப நாள் டிலே ஆனது கொஞ்ச நாள் தான் டிலே ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா MGNREGA இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு நம்ம சராசரியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே இந்த டிலே இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் கரெக்டாக அந்த அமௌண்ட்டு போய் சேர்ந்து எல்லா மாநிலங்களும் அந்தந்த குடும்பங்களுக்கு அந்த அமௌண்ட்டை போய் சேர வைக்கணும் அப்படின்னா, வேலை செஞ்ச அன்றைக்கே சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 லட்சம் கோடி தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ 86,000 கோடி அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன
பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த காசு பிரித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே ஒரு சில மாநிலங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, ஒரு சில மாநிலங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர்னன்ஸுக்குள்ளே வர வேண்டிய விஷயம். அதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. அரசாங்கம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதை மாற்றவும் முடியாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 5000 கோடி பேலன்ஸ் இருக்குது, போன பேமெண்ட்லேருந்து நமக்கு வரல, ஒரு கிரெடிட் நமக்கு பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 86,000 கோடியிலேருந்து போன வருஷம் இருக்கக்கூடிய அந்த பாக்கிகளை இதிலிருந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து வச்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த 86,000 கோடி அப்படிங்கிறது பத்தாம இருக்கு. MGNREGA அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டமா இருக்கு. ரூரல் பிளேஸ்ல, அது கிராமப்புறங்களில் போய் எக்கனாமிக் growth கொண்டு வரது இந்த ஒரு திட்டம் தான். நமக்கு லாக்டவுன்ல கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே வேலை செய்யல, ஆனால் அந்த 100 நாள் திட்டம் அப்படிங்கிறதுக்கு ஃபண்டிங் ஒதுக்கி வேலை நடந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்கானமி அப்படிங்கிறது பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. லோக்கல் பீப்புள், அதாவது சாதாரண மனுஷங்க கையில் அந்த 100 ரூபா 200 ரூபா அப்படிங்கிறது போனது, அவங்க போய் கடையில் மறுபடியும் ஒரு பொருளை வாங்குறாங்க. அதனால அந்த பொருளுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது, டிமாண்ட் கிரியேட் ஆகுது, மறுபடியும் சப்ளை அப்படிங்கிறது வருது. ஸோ எக்கனாமியை மறுபடியும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்ததில் இந்த MGNREGAவோட ரோல் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கான அமௌண்ட் ஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. இது தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வராங்க இந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே. தொடர்ச்சியா ஒரு 2-3 வருஷமாவே MGNREGA அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. இதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஒரு பிரச்சனையை கவர்மெண்ட் கட்டாயம் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த திட்டம் தான் ஒருத்தருக்கு ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. ஓகேங்களா, அந்த ரைட் டு ஒர்க்கை கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு ஃபண்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாத்தோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இந்த பேஜில் ஃபுல்லாகவே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஏதாவது புதிய திட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கிலையும் நமக்கு தெரியாத சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ்லாம் மேலோட்டமாக இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்கீமாக இருக்கும், சில தெரியாத ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக அறிவிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கு கீழே என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஸ்கீம் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு காசு தர போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம இந்த இடத்துல ஒவ்வொன்றா பார்த்துறோம். சரிங்களா, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி, மினிஸ்ட்ரியை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the center has decreased fertilizer subsidies, apparently hoping the improving situation in Ukraine and increased domestic production will help in managing the situation அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the increase in domestic production of essential fertilizers such as urea will result in decreasing fertilizer subsidies அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சப்சிடிஸ் அப்படின்னா நமக்கு மானியம் அப்படிங்கிறது தெரியும். இந்த உரங்களுக்கான மானியம் அப்படிங்கிறத குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா யுக்ரைன் அந்த போர்னால தான் இந்த ஃபெர்டிலைசரோட இம்போர்ட் அப்படிங்கிறது, நம்ம நாட்டுக்கு ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இந்த ரஷ்யா யுக்ரைன் இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். சரிங்களா, குறிப்பாக யுக்ரைன் இருந்தால் அதிகப்படியான ஃபெர்டிலைசர் வாங்கிட்டு இருந்தோம். இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்னால அதுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதனால ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு மானியம் கொடுத்து அவங்கள வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா யுக்ரைன் போர் அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. அதனால மறுபடியும் அங்கிருந்து வரக்கூடிய ஃபெர்டிலைசர்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த மானியத்தை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த நானோ யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் அடாப்ஷன் ஆஃப் நானோ யூரியா அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டை அமோனியம் பாஸ்பேட், நானோ DAP அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் நமக்கு யூரியா அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம், DAP அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அரசாங்கம் போன வருஷத்துலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நானோ யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்குது. அதே மாதிரி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நானோ டை அமோனியம் பாஸ்பேட், அதாவது நானோ DAP அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெர்டிலைசரையும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இண்டிஜீனியஸ்லி டெவலப்டு இதெல்லாம். அதனால தான் இந்த நானோ அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக இருக்குது. இண்டிஜீனியஸ்லி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த யூரியாக்களை மக்கள் மத்தியில் அடுத்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத இந்த வருஷம் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு டார்கெட்டாக வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு.
அடுத்த பேஜுக்கு போனோம் அப்படின்னா இந்த பேஜில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ டேக்ஸ் இந்த ஸ்டார்ட் அப்புக்கெலாம் வந்து அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, வரியிலேருந்து விலக்கு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டார்கெட் இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா வேலை செய்யல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடுவோம். அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷா அங்கன்வாடி ஸ்டாஃப் கெட் ஹெல்த் கவர். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆஷா அப்படின்னா என்னன்னா, நமக்கு அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த கிராமப்புறத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஷா ஒரு ஒர்க்கர் அப்படிங்கிற இருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்க கிட்ட போய் இந்த குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நிறைய அட்வைசஸ்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ கிராமப்புறங்களில் ஒரு மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸர், அந்த ஒரு மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு அரசாங்க நபர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து சொல்லலாம், அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த கல்யாணமான அந்த கப்புள்ஸ்ட்ட போய் இந்த மாதிரி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்கணும், ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் இடையில இவ்வளவு கேப் அப்படிங்கிற இந்த இவ்வளவு வருஷங்கள் கேப் அப்படிங்கிறது இருக்கணும், ஃபேமிலி பிளானிங்கோட முக்கியத்துவம் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கறது யாருன்னா இந்த ஆஷா ஒர்க்கர்ஸோட வேலையே அதான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஷா ஒர்க்கர்ஸ். அடுத்தது அங்கன்வாடி, நமக்கு தெரியும் பால்வாடி அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் அப்புறம் உதவியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது சொல்லுவோம், ஜன் ஆரோக்கிய யோஜனா. அதாவது நமக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னா நமக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே இந்த ஆஷா ஒர்க்கர்ஸும் அப்புறம் இந்த அங்கன்வாடியில் இருக்க எல்லாருக்குமே வந்து இனிமேல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல யூவின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. யூவின் போர்ட்டல் அப்படிங்கிறத போன வருஷம் ஜூலை மாதம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூவின் போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவில் மொத்தம் 3 விதமான போர்ட்டல்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ என்னென்ன போர்ட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன மேனேஜ் பண்ணுது அப்படின்னா, ஈவின் போர்ட்டல் அப்படிங்கிறது அந்த வேக்சின் இருக்கு இல்லையா, ஸோ வேக்சினோட லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை வந்து பார்த்துக்கிறதா இந்த பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா, இந்த போர்ட்டல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவின் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம இந்த COVID-19 கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் சர்டிஃபிகேட் அதெல்லாம் நம்ம இங்கே தான் டவுன்லோட் பண்ணியிருப்போம், எல்லாருமே இதில் தான் பண்ணியிருப்போம். அதுதான் கோவின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது அந்த ஒரு வர வழியில் தொடர்ச்சியாக வந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூவின் அப்படிங்கிற இந்த போர்ட்டல். யூவின் அப்படின்னா என்னன்னா, இந்த யூ அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்கிறோம். யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தடுப்பூசிகள்லாம் போடுறாங்க இல்லையா, பிறந்த குழந்தைக்கு ஒரு 11 வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க இல்லையா. இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து போலியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 12 டிசீசஸ்க்கு எதிராக ஒரு 11 வேக்சின் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகள் 6 மாதத்துக்கு ஒருக்கா, அப்புறம் 1 வயசானதுக்கு அப்புறம் இந்த ஒரு தடுப்பூசி போடணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் அந்த திட்டத்தோட பேர் தான் யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த யூவின் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூவின் போர்ட்டல் என்ன மேனேஜ் பண்ண போகுது அப்படின்னா, இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் அந்த ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் யூவின் அப்படிங்கிற இந்த போர்ட்டலை போன வருஷம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அப்புறம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இந்த 2 இடத்துலையும் இதை வந்து பைலட் ப்ராஜெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஓகேங்களா. இந்த யூவின் போர்ட்டல் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது இந்த வின் போர்ட்டல்ஸ்லேயே. ஃபஸ்ட்டு ஈவின் அப்படிங்கிறது வேக்சினோட லாஜிஸ்டிக் அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரியான சம்பந்தங்களுக்காக. அடுத்தது கோவின் அப்படிங்கிறது கொரோனா வைரஸ்க்காக வந்தது. யூவின் அப்படிங்கிறது அந்த சொட்டு மருந்து தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்தது தான் இந்த யூவின் அப்படிங்கிறது. அது வந்து திண்டுக்கல் மற்றும் ஈரோடு அங்கே வந்து பைலட் ப்ராஜெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த யூவின் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரிங்களா. குறிப்பாக இந்த திண்டுக்கல் ஈரோடு அப்படிங்கிறதுலாம் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, HPV வேக்சினேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்ன HPV வேக்சினேஷன் அப்படின்னா,
HPV அப்படின்னா ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வைரஸ் என்ன நோயை காஸ் பண்ணும் அப்படின்னா செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டே இருக்குது. நம்ம போன ஜனவரி மாதம் தான் செர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த், அந்த செர்விக்கல் கேன்சருக்கான விழிப்புணர்வு மாதமாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த HPV வேக்சின் அப்படிங்கிறத 9லேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது செர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 2-3 டைம் பார்த்தாச்சு. இந்த நியூஸ் பேப்பர் செஷன்லேயே நம்ம 2 டைம் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 9லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இந்த HPV வைரஸ் அந்த செர்விக்கல் கேன்சர்லேருந்து தடுக்க அந்த ஒரு நோய் எதிர்ப்புக்காக இந்த வேக்சினை வந்து போடுறாங்க. HPV வேக்சினேஷன் வந்து போடுறாங்க. அதோட வேக்சின் பேர் கூட நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செர்வாவேக் அப்படின்னு சொல்கிறோம்ங்கிறதை சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? செர்வாவேக் அப்படிங்கிறது தான் வேக்சின் பேர். ஃபர்ஸ்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் தான் ஃபர்ஸ்ட் இந்த வேக்சினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பைலட் ப்ராஜெக்டாக டெல்லியில் வந்தது. அடுத்தது இந்தியா ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. அந்த ஒரு தகவலை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் செக்டாரில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதுக்கு என்ன ஒதுக்கீடு, என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இம்போர்ட் பில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த மெடிக்கல் டிவைசஸோட உற்பத்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதனால இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டிவைசஸை நம்ம கம்மியாக உற்பத்தி பண்ணுறோம், அதனால இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதனால் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டில் பாதி விஷயம் இந்த இம்போர்ட்டுக்கே போயிடுது. இதனால் மற்ற முக்கியமான திட்டங்கள் மீது அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியல. இதை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்லாம் இந்த மெடிக்கல் டிவைசஸ் அந்த மருத்துவத்துக்கான சாதனங்கள் உற்பத்தி அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு சன்ரைஸ் செக்டாராக நம்ம வச்சுருக்கோம். ஸோ மெடிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிறது உற்பத்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் இந்தியாவில் கம்மியாக இருக்குது. அதனால் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய செலவாகுது. அதனால இந்த ஹெல்த்துக்குன்னு ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறது நிறைய ஃபண்டிங் வந்து இந்த இம்போர்ட்டை வந்து அந்த காசுக்காகவே போயிடுது. இதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை மற்ற ஸ்கீம்ஸில் மற்ற ஹெல்த் ஸ்கீம்ஸில் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் ஏதாவது எழுதுகிறப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே துணிச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அது நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஸ்டில் இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அடுத்தது ஸோ வேறு என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்னோம் புதுசாக ஒரு 2-3 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்லைனே போதும் நமக்கு. சென்டர் மூவ்ஸ் 1 lakh crore கார்பஸ் ஃபார் R&D அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான், இது திட்டம் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் யாருக்கு இது அப்படிங்கிறத சொல்லலை. ஓகேங்களா? கவர்மெண்ட் செக்டாருக்கா, பிரைவேட் செக்டாருக்கா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை நமக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா எதுவுமே சொல்லலை. சும்மா ஒரு ஐடியா மட்டும்தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யாரெல்லாம் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபண்டு வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல கார்பஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ R&D பண்ணுற எல்லாருக்குமே ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு லோன் தேவைப்படுது. R&Dயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா நிறைய செலவு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த R&Dயில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ R&Dயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இனோவேஷன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இனோவேஷன் அப்படிங்கிறது வரும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் தான். இனோவேஷன் இருந்தால் தான் புதுசாக ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதனால் அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். புதுசான ஐடியாஸ்க்கு நம்ம ஃபண்டிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான்
என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு R&D அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு R&Dயில் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் சரி R&D அப்படிங்கிறது ஒரு கண்டுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது சரிங்களா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பிரைவேட் செக்டார் அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூலேருந்து அவங்க தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அரசாங்க தரப்புலேருந்து இந்த R&D சார்ந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது சரிங்களா. ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய காசு தேவைப்படும். ஐடியாஸ் இருக்குது, காசு இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கார்பஸ் ஒரு ஃபண்டிங்கை வந்து உருவாக்குறாங்க. அந்த ஃபண்டிங்கில் 1 லட்சம் ரூபாய் கோடியை போட போகிறாங்க. அதிலிருந்து யாரெல்லாம் R&D பண்ணுறாங்களோ ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ் வச்சு இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்பஸ்லேருந்து இந்த ஃபண்டிலேருந்து அவங்களுக்கு கடன் அளிக்கப்படும் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த ஐடியா. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரிங்களா. அடுத்தது ஸோ அடுத்து என்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லக்பதி தீதி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது ஓகேங்களா. ஸோ லக்பதி தீதி அப்படிங்கிறது இந்த விமன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். The center has decided to increase the target for Lakpati Didi scheme, which aims to train women self-help groups to earn a sustainable income of at least 1 lakh per annum by setting up micro enterprises within their villages அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்சம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே லக்பதி அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா. ஸோ என்ன ஒரு திட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் அப்படிங்கிறது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரப்போகுது சரிங்களா. ஸோ அந்த திட்டத்துக்கான டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆர்டிக்கலாக இருக்குது. என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எய்ம்ஸ் டு ட்ரெயின் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க சரியா, இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ட்ரைனிங், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ், சின்ன பிஸ்னஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸை எப்படி நடத்தணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு கடையை எப்படி வைக்கணும், அந்த மாதிரியான ட்ரைனிங்கை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தரப்போறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கடைகள் வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மூலமா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்னால அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ். அதனால தான் இதுக்கு லக்பதி தீதி அப்படிங்கிற திட்டம் வச்சிருக்காங்க. ஒரு லட்சாதிபதியாக ஆகணும் அப்படிங்கிறதா இதோட ஒரு ரஃப்பான டிரான்ஸ்லேஷனாக இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ட்ரைனிங் தர போகிறாங்க. அதன் மூலயமா அவங்களால வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதான் இந்த லக்பதி தீதி அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ அதில் எவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ ஸ்கீம் ஃபார் பயோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் அதுக்கு மாற்றாக வரக்கூடிய இந்த பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கான சில டார்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டார்கெட்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு தேவை. ஸோ என்ன மாதிரியான டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு செக்டார் இருக்கு இல்லையா, இந்த பயோ மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது 2030 $300 பில்லியன் கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The announcement is part of a bid to have the bio economy contribute 300 billion to the Indian economy அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்கானமி, இந்த பயோ மேனுஃபேக்சரிங், இந்த பயோ செக்டார் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்தியாவோட எக்கானமிக்கு ஒரு 300 பில்லியன் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்போக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா 2030. அடுத்தது இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனு 2047 வரப்போ 1 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பிளாஸ்டிக் அதுக்கு மாற்றாக வரக்கூடிய விஷயங்களில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கு மாற்றாக இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி டார்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஒரு செக்டாரே 1 ட்ரில்லியன் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ இருக்கிற அளவுல இருந்து ஒரு 40% 50% அதிகமான அமௌண்ட் தான் இந்த 1 ட்ரில்லியன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரிங்களா. ஸோ அப்போ இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்தியன் எக்கானமியில் அதோட ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் அப்படிங்கிறதும் இருக்கணும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறப்ப. ஸோ அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரூஃப் டாப் அப்படிங்கிறது ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு தான் அயோத்தியாவுக்கு அப்புறமா வந்து பிரதமர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ரூஃப் டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது 100 யூனிட் ஒரு மாதத்துக்கு கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத
டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு வீட்டில் 100 யூனிட் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த ரூஃப் டாப் சோலார் பேனல் அப்படிங்கிறத வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் அப் டு 300 யூனிட்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை சூரியன்லேருந்தே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் சேவ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த 100 யூனிட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 200 யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 200 யூனிட்டை நம்ம அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டான்ஜெட்க்கு இருக்காங்கன்னா அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான காசை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 15,000 18,000 வரைக்கும் இன்கம் சேவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக தான் இருக்கு. ஸோ பட் ஸ்டில் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் நமக்கு கொடுக்கல, சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் பிரசன்ட் இந்தியா ஹேஸ் அபவுட் 11 gigawatt ஆஃப் இன்ஸ்டால்டு ரூஃப் டாப் சோலார் கெப்பாசிட்டி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறது 11 gigawatt இருக்கு. அதில் வீடுகள் அந்த கமர்ஷியல் இல்லாமல் ரெசிடென்ஷியல் பிளேசஸ் இருக்கும்ல அவங்க மட்டும் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 2.7 gigawatt அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு டேட்டா பாயிண்ட் இதை சொல்லியிருக்காங்க நமக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அப்ஜெக்டிவோடு இருக்கக்கூடிய திட்டம் தான், நிறைய மணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கு. பட் ஸ்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் சொல்ல கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அரசாங்க தரப்புல இருந்து. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா மற்றபடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கிராஃப்ஸ் தான் நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ முக்கியமாக இருக்காது, சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஐ மீன் அடுத்தடுத்த நியூஸஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நாட் ஆத்தரைஸ்ட் டு இஷ்யூ நோ காஸ்ட் நோ ரிலீஜன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியலோ வேறு யாருமே சரி இந்த ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு பர்சனுக்கு ஒரு நபருக்கு வந்து நோ காஸ்ட் நோ ரிலீஜன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு தீர்ப்பாக வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நோ காஸ்ட் நோ ரிலீஜன் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமானா வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. பட் ஸ்டில் இதை வந்து டிஸ்பியூட் பண்ணுவாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம், சரிங்களா? இந்த தீர்ப்பை மட்டும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ அடுத்தது ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸாக இருந்துச்சு. தமிழ்நாடு சார்ந்து பார்க்குறப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாடு கெட்ஸ் இட்ஸ் 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டோட அந்த 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி ஸோ என்ன பேர் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்கூர் ஹில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட 18வது வைல்ட் லைஃப் சாங்சுரியாக இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை தான் அடுத்து இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் லிங்க்ஸ் த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வித் காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது நமக்கு நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வையும் காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரியும் லிங்க் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வையும் நமக்கு காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியும் லிங்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம். வேற என்ன இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நிறைய டைகர்ஸ் அப்படிங்கிற அந்த டைகர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு மையமும் வந்து சொல்லியிருக்காங்க. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்கூர் ஹில்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது நிறைய புலிகளுக்கு வந்து அந்த ஒரு வாழ்விடமாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதை நம்ம 18வது வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அரசாங்க தரப்புலேருந்து போன வருஷம் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும் 2023 தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு நியூஸாக இருந்துச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னா நமக்கு சென்னை லோக்கல் பேஜஸில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நியூஸஸ்லேயே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் பற்றின விஷயங்கள் தான் எல்லாமே இருந்துச்சு. மற்றபடி வேறு நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாநிலமும் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரீம் பட்ஜெட்டையும் அந்த தேர்தல் அரசியலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஒரு இடத்துல பட்ஜெட்டை பற்றி நல்லா பேசியிருப்பாங்க, ஒரு இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு அந்த எடிட்டோரியல் பேஜில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்மியாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ இருக்கிறது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது, பட் அது தேவையும் படாது நமக்கு சரிங்களா. ஸோ அது ரெண்டு தான் அந்த 2 ஆர்டிக்கல் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் பற்றின விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறது 4% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் பெருசாக லான்ச்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ஒன்று அனுப்பிச்சிட்டோம், எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது Jan 1, 2024 அனுப்பிட்டோம். அதை தவிர வேறு என்ன லான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதை தவிர இஸ்ரோவோட இந்த வருஷம் பெரிய ப்ராஜெக்ட் என்ன எடுத்து பார்த்தோம்னா அன்க்ரூவ்டு ககன்யான் டெஸ்ட். ககன்யானுக்கு ஒரு டெஸ்ட் நம்ம போன வருஷமே பார்த்துருப்போம். இந்த டெஸ்ட் வெஹிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் 1 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எதுக்காகனா ககன்யானுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டமான டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தான், SSLV அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. கடைசியாக முக்கியமான மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிசார் அப்படிங்கிறத சொல்கிறோம். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு நிசார் சேட்டலைட் வந்து லான்ச் ஆகும். அதுதான் ஒரு முக்கியமான மிஷனாக இருக்குது சரிங்களா. அது நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அது லான்ச் ஆகிறப்ப நம்ம அதனுடைய விஷயங்கள் எல்லாமே ஸ்டடி பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் நாசாவுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது, அதனால பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்தது அடுத்து வேறு என்ன முக்கியமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ட்ரோனை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரோனோட சேலுக்கு அமெரிக்கா அப்ரூவல் பண்ணிட்டாங்க, இந்தியா ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறனால அமெரிக்காவோட அந்த பார்லிமெண்ட் வந்து ஒப்புதல் தரணும் ஓகேங்களா. பார்லிமெண்ட் வந்து காங்கிரஸ் செனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த US காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க இந்த ட்ரோன் சேலுக்கு ஓகே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரோன் பேர் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், அதுதான் நமக்கு தேவையும் கூட. 31 MQ-9B அப்படிங்கிற அந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு ட்ரோனை நம்ம வாங்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த ஒரு நியூஸில் முக்கியமாக இருந்துச்சு. அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த பட்ஜெட்டை தவிர்த்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பெருசாக எதுவும் இல்லை சரிங்களா. பட்ஜெட் அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்குது. குறிப்பாக பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள், போஷான் மிஷன், இந்திரதனுஷ், நமஸ்தே, PM ஜன்மன், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் படிக்கிறப்ப தான் அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ தேவைப்படாது. திட்டங்கள் அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரிலிம்ஸில் தேவைப்படும். மெயின்ஸில் தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பேஜ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெருசாக இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்கிறது அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டோடய முடிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரீம் பட்ஜெட்டை பற்றி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, புதிய அறிவிப்புகள் என்ன இருந்துச்சு, மற்றபடி வேறு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ குறிப்பாக 3 புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒன்று அர்பனில் வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க, அது ஒரு அறிவிப்பாக இருக்குது. அடுத்தது அந்த ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க, அது ஒரு அறிவிப்பாக இருக்குது. அடுத்தது இந்த R&Dக்கு 1 லட்சம் கோடிக்கு அந்த ஒரு ஃபண்டிங் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வெறும் ஐடியாஸ் அண்ட் அறிவிப்புகள் மட்டும்தான். மற்றபடி வேறு ஏதாவது புதுசாக திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா கிடையாது. ஸ்கீம்ஸ்னு புது ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு தான் அந்த மணி அப்படிங்கிறத அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்தால் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நீங்களும் நியூஸ் பேப்பரை வாங்கி ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.